தலைவர் 173. ஆக மொத்தம் என்ன தான் நடக்குன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. இந்த படத்தை லோகேஷ் டைரக்ட் பண்ணதா இருந்தது. அதுக்கப்புறம் மனுஷனை பாவம்னு அடித்து போத்திட்டாங்க. அதுக்கப்புறம் நெல்சன் சொன்னாங்க. பட் அது ரூமர் அப்படின்னு சொன்னாங்க. பட் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ரஜினி கமல் காம்போவே வராதுங்கிறாங்க. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? கமல் சார் வந்து நடிக்கலை, அதாவது ப்ரொடியூசராக இருக்கார். ராஜ்கமல் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி மற்றும் ரெட் ஜெயண்டோட ப்ரொடக்ஷனில் தலைவர் நடிக்கிறாரு, சுந்தர் சி டைரக்ட் பண்ணுறாரு. ஆனால் ரஜினி கமல் காம்போ அப்படின்னாலே இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லேயே வன்மத்தை கக்குறான்வ. கமல் லோகேஷ் ஏகிட்டே வந்து ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி கதை சொன்னாரு. நான் வேணாம் தனியாக பண்ணலாம் சொல்லிட்டேன். வேற என்ன கல்கட்டா காப்பு கட்டுற கதையை கேட்டிங்களா? பிக் பாஸே ஒழுங்கா பண்ணுங்க. இந்த காம்போலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் இது பழைய சுந்தர்சி படம் மாதிரி இருக்கும் அப்படின்னா நம்ம நம்பி போய் பார்க்கலாம். பட் நான் என்னோட பிக் ஃப்ரான்ச்சைஸான அரண்மனை ஃப்ரான்ச்சைஸ் தான் எடுப்பேன்ட்டாருனா, அது மட்டும் எடுத்தாருனா நான் காட்டுற போஸ்டரில் இடது பக்கம் பார்த்தீங்கன்னா தம்பி பார்த்தீங்கள, அப்படியே வலது பக்கம் பார்த்தீங்கன்னா சத்திய சோதனை மக்களே, இதுதான் நமக்கு தமிழ் சினிமாவோட நிலைமையாக இருக்குமோ?